இந்தியா vs இங்கிலாந்து 5th டெஸ்ட் டே 1 இன்னைக்கு தர்மசாலாவில். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து வந்து பேட்டிங் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு 100th டெஸ்ட்டு பேஸ்டோவும் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் 2 பேருமே 100th டெஸ்ட் விளாண்டாங்க. பேஸ்டோ ரொம்ப எமோஷ்னலாக இருந்தார். அவங்க அம்மா அண்ட் மற்றும் மனைவி 2 பேரோடையும் ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரவி அஸ்வின் அவருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வினுக்கும் 100வது போட்டிக்கு அவருக்கும் கேப் கொடுத்தாங்க. ஸோ ராகுல் டிராவிட் தான் அந்த கேப்பை கொடுத்தாரு. அப்போது அவங்க ஒய்ஃபும் அண்டு அவங்க குழந்தைங்களும் கூட இருந்தாங்க. அதுவுமே ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அஸ்வின் வரும்போது கார்ட் ஆஃப் ஆனர் கொடுத்தாங்க நம்ம டீம் பிளேயர்ஸ். அஸ்வினுக்கு 100வது மேட்ச் விளாட்றாரு. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிளேயர் இப்போ தான் 100 டெஸ்ட் மேட்சஸ் விளாட்றாரு ஃபஸ்ட் டைமாக. ஸோ ஒரு பெரிய விஷயம். மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஓப்பனர்ஸ் வழக்கம் போல் நல்லாவே விளாண்டாங்க. அதுவும் ஜாக் ராலி பார்த்தீங்கன்னா சூப்பராக விளாண்டார். 79 ரன் அடித்தார். அதிரடியாக விளாண்டார் அவர் எப்பவும் போல். பென் டக்கெட் கொஞ்சம் நின்று விளாண்டார். பட் இருந்தாலும் அவுட் ஆகிட்டார் கொஞ்சம் நேரம் கழிச்சு 24 ரன்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் வந்தார். அவரும் நிதானமாக விளையாடிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஓலி போப் அவர் உடனே அவுட் ஆகிட்டார். ஸ்டம்பிட் ஆகிட்டார் குல்தீப் பாலில். த்ருவ் ஜுரேல் வந்து தோனி மாதிரி அடுத்த பால் இறங்க போகிறான்டா அப்படின்னாரு. அதே மாதிரி இறங்கினார், ஸ்டம்பிட் அடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோ ரூட் அண்ட் பேஸ்டோ அவரோட 100வது மேட்ச் அவரும் கொஞ்சம் ஒரு ஸ்டார்ட் கிடச்சிச்சு. 20 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் அவரும் அவுட் ஆகிட்டார். ஸோ குல்தீப் அண்ட் அஸ்வின் வந்து செமையாக பவுலிங் போட்டாங்க. குல்தீப் 5 விக்கெட் எடுத்திருந்தார். அஸ்வின் 4 விக்கெட், ஜடேஜா 1 விக்கெட். ஸோ அதுக்கப்புறம் இந்தியா பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா அண்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இறங்கினாங்க. 2 பேருமே சூப்பராக விளாண்டாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 57 ரனில் அவுட் ஆகிட்டார். ரோஹித் சர்மா 52 நாட் அவுட்டாக இருக்கார். சுப்மன் கில் 26 ரனில் இருக்கார். ஸோ நாளைக்கு மேட்ச் செமையாக இருக்கும். இந்தியா 135க்கு 1 விக்கெட் விட்டுருக்காங்க. இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மேட்சை